வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஆளுநர் RN ரவி அவர்கள் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பை அளிக்க தவறிய தமிழக அரசின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். திமுக தான் ஆளுநர் மீது மனு ஒன்றை தாக்கல் செய்யுமா? ஆளுநர் மனு ஒன்றை தாக்கல் செய்யக்கூடாதா? தற்பொழுது ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கின்ற ஆளுநர் ரவி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் செய்துள்ள மிக மோசமான ஊழலையும் தற்பொழுது அடுக்கடுக்காக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, திமுகவினர்கள் ஆளுநர் RN ரவி அவர்களை மசோதாக்களை தாக்கல் செய்து பிறகு அதற்கு அனுமதி வழங்காமல் கிடப்பில் போடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி திமுக அரசு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததல்லவா? அது முழுமையாக ஆளுநரை நீதிமன்றம் விசாரணை செய்ய முடியாது என்றும் மத்திய கட்டுப்பாட்டில் இருக்கின்றார் ஆளுநர் என்றும் சட்ட விதிப்படி 200 கீழ்தான் ஆளுநர் செயல்பட முடியும். அவரை நீதிமன்றம் கேள்விகளால் தாக்க முடியாது மசோதாக்களை பொறுத்தளவிற்கு என்றும் தற்பொழுது நீதிமன்றம் கூறிவிட்டது. இதுவே தற்பொழுது ஆளுநர் தொடர்ந்த மனு விசாரணை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படியேற கிளம்பிவிட்டார் என்றும் ஆளுநரது ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டதால் தமிழகத்தில் இனி திமுகவினர்கள் நிம்மதியாக தூங்க முடியாது. 12 அமைச்சர்கள் வரை, குறிப்பாக நிதியமைச்சர் உட்பட அனைவரது பெயரையும் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டி அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கொடுத்துள்ளார். அடுத்த ஓராண்டு மக்களுக்கு இவரால் நன்மை செய்ய முடியாது. திமுகவின் ஆட்சி அடுத்த 1 வருடங்கள் முழுமையாக அவர்களது வழக்கை பற்றியான முழுமையான சிந்தனையாகவே இருக்கும் என்றும் தற்பொழுது ஆளுநர் RN ரவி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உங்களது 4 ஆண்டுகால திமுகவின் ஆட்சி மக்களுக்கு பயனை அளித்ததா அல்லது உங்களது சொத்துக்கள் பெருக்குவதற்கு பயனை அளித்ததா என்பதையும் ஆளுநர் சுட்டிக்காட்டி தற்பொழுது கேள்விகளால் தாக்கியுள்ளார். இனியும் மக்கள் பொறுத்திருக்க மாட்டார்கள். நீங்கள் கொடுக்கின்ற மசோதாக்கள் அனைத்தும் தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாகவே தான் அமைந்துள்ளது என்றும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு இதுவரை எந்த ஒரு கொள்கையும் மசோதாக்களையும் உங்களால் கொடுத்திருக்க முடிகிறதா? மும்மொழி கல்வியை நீங்கள் முடக்குவதால் 2000 கோடிக்கு மேலாக தமிழகத்தில் வரக்கூடிய நிதி கிடப்பில் கிடக்கிறது என்றும் ஆளுநர் RN ரவி அவர்கள் கடும் கோபத்துடன் பேசியிருக்கிறார். இனியும் மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. நீதிமன்றத்தின் மூலமாக உண்மை யார் பக்கம் இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளலாம் என்று ஆளுநர் கிட்டத்தட்ட அமைச்சர்கள் மீதும் முதல்வர் ஸ்டாலின் மீதும் வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார்.